Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை உங்களோட மானிய கோரிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதை உங்களோட வெப்சைட்டில் புகைப்படங்களாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த புகைப்படங்களோடு சேர்த்து அதில் இருக்க டேட்டாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூபாய் 50 லட்சம் செலவில் கவிஞர் முடியரசனுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருவுருவச் சிலை. ஜமத்கனி அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு நினைவு தூணும், திருவிக்கா அவர்களுக்கு அவர் பிறந்த துல்லம் தண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே அவருடைய மார்பளவு நினைவு சிலையும் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது முடியரசன். இவருக்கு பட்டம் வீர கவியரசர்னு கொடுத்துருக்காங்க. கேட்டது சிவகங்கை மாவட்டத்தில் 50 லட்ச ரூபா சிலையில் 50 லட்ச ரூபா செலவில் ஒரு சிலை அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 25/1/2025 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஜனவரி 25ஆம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விடுதலை போராட்ட வீரர், மார்க்சிய சிந்தனையாளர், நூலாசிரியர், கவிஞர், பன்மொழி புலவர் திரு காரா ஜமத்கனி அவர்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நினைவு தூண். அவருக்கு முடியரசனுக்கு சிவகங்கை மாவட்டம், இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம். அடுத்து தமிழ் வளர்ச்சிக் கழகம் தொய்வின்றி செயல்பட 2 கோடி ரூபாய் வைப்பு தொகை. செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கேற்ப தமிழ் மொழியை வளர்த்தெடுக்க தேவைப்படும் தமிழ் தரவக உருவாக்கம், சிறப்பு கலைக்களஞ்சியங்கள் போன்ற திட்டப்பணிகளை தமிழ் வளர்ச்சிக் கழகம் மேற்கொள்ளவும் தொடர்ந்து தொய்வின்றி செயல்படவும் 2 கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்தில் திருவள்ளுவருக்கு சிலை எங்கே அப்படின்னா, புதுதில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதில் பன்னோக்கு கலையரங்கம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை. அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட பிறந்தநாள் நவம்பர் 9, அது அரசு விழாவாக கொண்டாடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவரோட பிறந்த தினம் கேள்வியில் கேட்கலாம். அதே மாதிரி இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழெண்ணை விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த விருதையும் கேள்வியில் கேட்கலாம். அடுத்து 50 லட்சம் செலவில் சங்ககால புலவர் குரமகள் இளவேணிக்கு மதுரையில் திருவுருவச் சிலை நிறுவப்படும்னு சொன்னாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, புறநானூற்று பாடலை இயற்றிய நல்லிசை புலமை மெல்லியலாளர் குரமகள் இளவேணிக்கு மதுரையில் திருவுருவச் சிலை. இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரை கேட்கலாம். யாருக்கு மதுரையில் சிலை? குரமகள் இளவேணி. எதில் பாடல் பாடியிருக்காங்க? புறநானூரில் பாடியிருக்காங்க. எங்கே சிலை அமைக்க போகிறாங்க? மதுரை. இந்த மாதிரி 3 கேள்வி இதில் கேட்கலாம். அடுத்து 42 லட்சத்தில் அறிஞர்களின் அவயம். ஓகேங்களா, இது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அறிஞர்களின் அவயம் அப்படிங்கிற பேரில் துறை சார்ந்த வல்லுநர்களோட கலந்தாய்வு கூட்டம் திங்கள் தோறும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன கேட்கலாம், இந்த அறிஞர்களின் அவயம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில். அடுத்து 1 கோடியில் திருவிக்காக்கு நிறைவரகம் மார்பளவு வெண்கல சிலை. இது எங்கே அப்படின்னா, அவர் பிறந்த துல்லம் அப்படிங்கிற துண்டலம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தண்டலம், சரியா? துல்லம் அப்படிங்கிற தண்டலம் கிராமத்தில். இதில் பார்த்தீங்கன்னா, இனி எங்கும் எவரும் தமிழிலே பேச வேண்டும் என்று முழங்கியவரும் தாய் தமிழை காக்க அரும்பாடுபட்டவர்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்கலாம், இனி எங்கும் எவரும் தமிழிலே பேச வேண்டும் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. கேட்டுட்டு ஆன்சர் திருவிக்கான்னு கொடுக்கலாம்ல. அடுத்து தமிழறிஞர்கள் நூல்கள் இதுவரைக்கும் 189 பேர்களோட நூல்கள் தமிழக அரசாங்கத்தால் நாட்டுடைமை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 10 பேரோட நூல்கள் நாட்டுடைமை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணவை முஸ்தபா அவர்களுடைய பிறந்த தினம் ஜூன் 15, இதுவும் அரசு விழான்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரூபாய் 20 லட்சத்தில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தொல்காப்பியர் சுழலரங்கம் மாநிலம் தழுவிய வெள்ளி வட்டம் சிறப்பு பொழிவு. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தொல்காப்பியர் சுழலரங்கம் மாநிலம் தழுவிய, அதாவது பல்கலைக்கழகம் கல்லூரிகள் உள்ள தமிழ்துறை வாயிலாக திங்கள் தோறும் தகைசால் தமிழறிஞர் அல்லது ஆய்வாளர்களை கொண்டு சிறப்பு பொழிவு, அதான் அந்த வெள்ளி வட்டம்னு சொல்கிறாங்கல்ல, சிறப்பு பொழிவு நடத்தப்படும். அடுத்து ஒருங்கிணைந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கு திங்கள் தோறும் கல்வி உதவித்தொகையும், தங்கி பயிலும் மாணவர்களுக்கு உணவும். உதவித்தொகை எவ்வளோ அப்படின்னா 2000 ரூபா கொடுக்குறாங்க. 45 மாணவர்களுக்கு உணவும் கொடுக்குறாங்க. மாதம் 2000 ரூபா. அடுத்து ஒரு 91.35 லட்சம் மதிப்பீட்டில் தமிழறிஞர்களோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும்னு சொன்னாங்க. 6 அழகப்பன், ராமலிங்கம் அப்படிங்கிற எழில் முதல்வன், சத்தியசீலன், அரசு, பாலசுந்தரம், அரவாணன், திருநாவுக்கரசு, குமாரவேலன், வேளவேந்தன் அப்படின்னு இவங்களுடைய நூல் என்னென்ன அப்படிங்கிறதையா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் புதிய விருது. ஓகேங்களா, தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு விருது தொகை 10 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம், பொன்னாடை. இது தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் அவருக்கு கொடுக்கப்படும். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் புதிய விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும்.
அடுத்து செம்மொழி தமிழ்நாள் ஜூன் 3. இந்த செம்மொழி தமிழ்நாள் அன்னைக்கு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கட்டுரை பேச்சு போட்டி நடத்தி பரிசு கொடுப்பாங்க. செம்மொழி தமிழ்நாள் என்னைக்குன்னு கேட்கலாம், ஜூன் 3. அடுத்து சிறந்த நூலாசிரியர் மற்றும் பதிப்பகத்தாருக்கு இதுக்கு முன்னாடி 30,000 கொடுத்தாங்க, இப்போ 50,000 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. பதிப்பகத்தாருக்கு 10,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து தில்லி தமிழ் சங்கத்தின் கலையரங்கத்தை புனரமைக்க 50 லட்ச ரூபா நிதி. புனரமைக்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலையரங்கத்தில் தில்லி வாழ் தமிழர்களின் வழித்தோன்றல்கள் பயனுறும் வண்ணம் தமிழ் மொழி பயிற்சி, நடனம், இசை வகுப்புகள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், தமிழ் இணைய கருத்தரங்கள் நடத்துகிற ஏதுவாக கலையரங்கத்தின புனரமைத்திட 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து சண்டிகர் தமிழ் மன்ற கட்ட விரிவாக்கத்துக்கு 50 லட்ச ரூபா. சண்டிகர் வாழ் தமிழ் இளம் தலைமுறையிடம் தமிழ் மொழி பயிற்சி, ஆடற்கலை, இசைக்கலை, தையற்கலை மற்றும் எழில் புனைவு உள்ளிட்ட நுண்கலைகளை பயிற்றுவிக்க ஏதுவாக சண்டிகர் தமிழ் மன்ற கட்டட விரிவாக்க பணிகளுக்கு 50 லட்ச ரூபா. இதில் கேட்கலாம்ல, எந்த இடத்துல இருக்க தமிழ் மன்ற கட்டட விரிவாக்கத்துக்கு 50 லட்ச ரூபா நுண்கலைகளை பயிற்றுவிக்க கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் சண்டிகர்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம காலக் அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் 2222 ரூபா, தமிழ் பேட்ச் 1600. இதை தாண்டி நம்ம காலக் அகாடமியோட ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.